ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட பேரு யாங்கு. யாங்க்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அவளோட அங்கிள் ஆண்டி 2 பேர் தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா இவள கட்டாயப்படுத்தி ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு 18 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்கன்னு சொல்ல, அடியே இந்த வயசுல எனக்கு குழந்தையே கையில இருந்துச்சு. ஒழுங்கா அந்த ட்ரிங்க்ஸ குடி அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதோ ஒரு ஜூஸ குடுக்கலான்னு பாக்க, இவ வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட பாட்டி பாத்தீங்கன்னா, தள்ளி போங்க, அவளை எதுவும் பண்ணாதீங்க. அம்மாடி இங்க இருந்து தப்பிச்சு நீ சிட்டிக்கு போய் உன்னை நீயே காப்பாத்திக்கன்னு சொல்லி ஹீரோயினை தப்பிக்க வைக்க, அவளும் அந்த இடத்த விட்டு ஏறி குதிச்சு ஒரு ட்ரெயின்ல ஏறி சிட்டிக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப இவ சிட்டிக்கு அவளோட புது வாழ்க்கையை தேடி வந்துட்டு இருக்கா. இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனிக்கு சிஇஓ. இப்பவே நடந்து வந்துட்டு இருக்க. அவனோட பாட்டி பாத்தீங்கன்னா, எரும மாடு வீட்டுக்கு வராம நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற, என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல, உனக்காக பிளைண்ட் டேட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேல அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அவங்க பாட்டி உன்னை காணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, சும்மா நடிச்சிட்டு இருக்காத, அதுக்குள்ள உனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா, உனக்கு உன் தாத்தாவே பரவாயில்லையேன்னு பாட்டி திட்டிட்டு இருக்க. ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்டும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் நீங்க பிளைட்ல டிராவல் பண்ண முடியாது, பிளைண்டுக்கு போகாம வேற எங்கேயாவது போக பாத்தீங்கன்னா பாட்டி கண்டிப்பா விட மாட்டாங்கன்னு சொல்ல, பாட்டி கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடத்துக்கு போலாம்டா, நான் ட்ரெயின் மூலமா டிராவல் பண்ணி போறேன்னு ஹீரோவும் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் லைட்டா குடுத்துருப்பாங்க இல்லையா, அது அவ வாய்க்குள்ள கொஞ்சம் போயிருக்கும் போல. இப்ப அத குடிச்ச உடனே இவ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, என்னம்மா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ தள்ளி போயா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காகவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு லைட்டா தலை சுத்துது. என்னடான்னு பார்த்தா, இவன் ட்ரெயின்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல அவனுக்கு ஏதோ கலந்து குடுத்துட்டு இருக்க. அத குடிச்ச உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரியா ஆகிடுது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு, என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிடுறா. ஏன்னா 2 பேருக்குமே மயக்க மருந்து குடுத்ததுனால என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலான்னு பாத்துட்டு இருக்க. இவ கத்திட்டு இருக்கா. சத்தம் போடாத நம்ம இருக்குது ட்ரெயின்ல அப்படின்னு சொல்லி அவளோட வாயை பத்திட்டு 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஆஹா தெரியாத்தனமா இவரை ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்துட்டேனே அப்படின்னு அவன் ஹீரோ இருக்க ரூம லாக் பண்ணிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி உன்னோட ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஃபோன்லாம் எதுவும் இல்லைங்க. எதுக்காக என்னோட ஃபோன் நம்பர் கேக்குறீங்க? நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு, பணம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. என்னது பணமா? என்ன பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ தெரியாத்தனமா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எங்க இருந்து வரேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நான் குவான் கிராமத்துல இருந்து வரேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு நம்ம 2 பேருக்கு நடுவுல தெரியாம தான் நடந்துச்சு. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல, இவ ரொம்ப பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவ ஓடி போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்த பாக்க, அந்த இடத்த பார்த்தா ஒரே பிளட்டா இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஹீரோயினுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, என்ன இந்த பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்ற மாரி முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் உங்களுக்காக பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம அதுல போலாமா? அந்த ட்ரெயின்லாம் வேண்டான்னு சொல்ல, பரவால்ல இதுலயே போலான்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேக்டரியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க உள்ள பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, ஏய் இந்த பொண்ணு பாத்தியா? இவ கிராமத்துல இருந்து வந்திருக்கா. எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. இந்த மாதிரி கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுக்கெல்லாம் எதுக்காக இந்த கார்மெண்ட்ல வேலை குடுக்குறாங்கன்னு தெரியலையேன்னு பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் நம்ம அடுத்ததா போக வேண்டியது நம்மளோட கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு தான் சொல்ல, சரி போலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்க அவ பிரெக்னன்ட்டா இருக்கதா காட்டுது. அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, இப்ப இவ டாக்டர பாக்குறதுக்காக போறா. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப டாக்டர் உங்க வயித்துல 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த 3 குழந்தைங்களும் ரொம்ப இன்னசென்ட். அந்த குழந்தைங்க எந்த தப்பு பண்ணல. கண்டிப்பா அந்த குழந்தைங்கள எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைனா கூட அபார்ஷன் பண்ண ஒத்துட்டு இருப்பேன். ஆனா 3 பேருன்றதுனால எனக்கு மனசே வரமாட்டேங்குதுன்னு ஹீரோயின் வேலைய பாக்குறதுக்காக வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவளோட வேலைய பாத்துட்டு, என்னோட குழந்தைய நல்லபடியா வளர்ப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இதுக்கு அந்த இடத்தோட மேனேஜர் பொண்ணு வந்து, இன்னைக்கு நம்ம கம்பெனியோட பாஸ் வராரு. சோ எல்லாரும் நல்லபடியா வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளுங்கள பாத்தீங்கன்னா, பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் மேக்கப் போட்டுட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாளுங்க.
இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவ வரவேற்கிறதுக்காக எல்லா பொண்ணுங்களும் போய் வெளியே நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். இப்ப அவன பார்த்த உடனே இந்த பையன் ட்ரெயின்ல நம்ம ஒண்ணா ஸ்டே பண்ண பையன் மாரியே இருக்கே அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு இவ்ளோ அடையாளம் தெரியல. இப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு அங்க வேலை பார்க்குற பொண்ண பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டரியோட ஓனர் நானா தான் இருக்கணும்னு ஹீரோ குடிக்கிற காஃபில எதையோ கலந்துட்டு அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு இருக்க. அதே இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரான். இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒண்ணும் பண்ணல. உன் பாஸ் வராம நீ எதுக்காக ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது பாஸா உன்னை யார் உள்ள விட்டது? ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போய் தள்ளடின்னு அவன் அவளை துரத்தி விட்டேனான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவ கொடுத்த காஃபிய குடிச்சிட்டு இருக்க. அதுலதான் அவ ஆல்ரெடி எதையோ கலந்து வச்சுட்டாளே. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து இந்த ஃபேக்டரியோட டீடைல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப வந்து சார் இதுதான் புது ரிப்போர்ட் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளை பிடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஒரு வழியா அவன மறுபடியும் பார்த்துட்டேன். லாஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி போயிட்டேன்னு ஹீரோ ட்ரெயின்ல நடந்தத பத்தி பேசிட்டு இருக்க. அத பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு இவ டக்குன்னு எந்திரிச்சிரா. இவ இப்படி எந்திரிச்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, மறுபடியும் எனக்கு ஏதோ மருந்து குடுத்துட்டியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுவும் பண்ணலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன ரொம்ப மிஸ் பண்ற போல. அதனாலதான் மருந்து குடுத்தியான்னு ஹீரோ கிட்ட வர. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். என் வயித்துல குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணீங்கன்னா 3 குழந்தைங்களுக்கும் ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது பிரெக்னன்ட்டான்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு சோஃபால தள்ளி அவள கிஸ் பண்ற மாரி போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். அவன பார்த்த உடனே ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கதவ தட்டிட்டு வரமாட்டியா முண்டோ அப்படின்னு சொல்லி அவனோட அசிஸ்டண்ட்ட புடிச்சு திட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு இந்த இடத்துல நல்லா காத்தோட்டமா இருக்கணும். எல்லாருக்கு கீழயும் ஃபேன் நல்லா வேலை செய்யுதான்னு பாரு. டஸ்ட் இருக்கக்கூடாது. ஏர் பிளக் எல்லாரும் யூஸ் பண்ணுன்னு ரொம்ப கேரிங்கா சொல்லிட்டு இருக்கேன்." என்ன இவர் இப்படிலாம் சொல்றாருன்னு அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க அவ பேக்ல இருந்து பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்ட எடுத்துடுறாளுங்க. "ஏய் இங்க பாருங்கடி இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டு இருக்கான்னு" ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "சார் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டா. இந்த மாரி ஒரு பொண்ணு கூட எப்படி வேலை பார்க்க முடியும்? இவள இந்த கம்பெனி விட்டு அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்ல, இங்க பாருங்க உங்களோட பர்சனல் லைஃப்ல தலையிடுறது என் வேலை கிடையாது. இந்த கம்பெனி நல்லபடியா ரன் ஆகுதான்னு செக் பண்றதா என் வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த சைடு இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இவ பிரெக்னன்டா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பாஸா இருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின பார்த்து, இந்தா உனக்காக தான் இந்த போனு. எந்த எமர்ஜென்சினாலும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக கிஃப்ட் குடுத்திருக்கீங்கன்னு இவ சொல்றான். இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் வயித்துல குழந்தை இருக்கே, அந்த குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குழந்தையோட அப்பாவ பத்தி நான் பேச விரும்பல. நம்ம அப்புறமா பார்க்கலான்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்ன இந்த பொண்ணு பார்க்கவே அப்பாவியா இருக்கா? கிராமத்துல இருந்து வந்த பொண்ண யாரோ ஏமாத்திட்டாங்களோ அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்போ மதியம் ஆகுது. மதிய ஹீரோயின் சாப்பிடலான்னு போக, பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுங்களுக்கு ஸ்பெஷலா சாப்பாடு கிடைக்குன்னு இந்த இடத்துக்கு வந்தியான்னு அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபெங் அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் வரான். இப்ப வந்து மத்தவங்கள புல்லி பண்றது ரொம்ப தப்பான விஷயம். எல்லாரும் போய் வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயின் கூட தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். "நீ உண்மையாவே பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன கூப்பிடுன்னு" சொல்ல, அவன் ஓகேன்றா. இப்ப இந்த சைடு இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, இந்த சூப் எடுத்துட்டு போய் அவகிட்ட குடுங்கன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு எடுத்துட்டு போய் ஹீரோயின்ட்ட குடுக்குறான். என்னடான்னு பார்த்தா, இதுல அபார்ஷன் மாத்திரையே கலந்திருக்கேன். இது லூவோட குழந்தையா இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தை உன்ன விட்டு போயிரும்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த சூப்ப குடிக்கலான்னு போகும்போது, அதுக்குள்ள அவளோட ஃப்ரெண்டு வந்து அந்த சூப்ப புடுங்கிறா. "ஏய் ஏய் என்கிட்ட குட்றி இந்த சூப் ரொம்ப நல்லா இருக்கும்னு" அவ வாங்கி குடிச்சிட்டு இருக்க. அந்த சூப்ப குடிச்ச உடனே அவளுக்கு லூஸ் மோஷன் ஆகி வாமிட்டா வந்துட்டு இருக்கு. இப்ப இவ ரெஸ்ட் ரூம்ல வாமிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. "நீ ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு இருந்தியே பாத்தியா? அவ உனக்கு மருந்து கலந்து குடுத்துட்டா. அவள போய் நம்பிட்டு இருந்தேன்னா அப்படியே ஹீரோயின் மேல பழிய போட, ச்சே அவ இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கே, அது லூவோட குழந்தையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, என்னது லூவோட குழந்தையான்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. இவ உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃபெங்கு தான் வரான். இப்ப வந்து, "என்னாச்சு? இந்த மிஷின் வேலை செய்யலையா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இந்தா இதுதான் என்னோட ஃபோன் நம்பர். இத சேவ் பண்ணி வச்சுக்கன்னு" சொல்ல, இவ்ளோ ஃபெங்கோட நம்பர சேவ் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங்க்கு வந்து பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான். அத பார்த்தவொன்னே அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "பாஸ் இது எல்லாம் பிரெக்னன்ட்டா இருக்க லேடீஸ்க்கு. எதுக்காக இத வாங்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் என்ன வாங்குனா உனக்கு என்ன? உன் வேலைய மட்டும் பாருடான்னு" ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா அந்த ஃபெங்க தான் காட்டுறாங்க. அவனே பார்த்தீங்கன்னா, "உனக்கு ரொம்ப பசிக்குள்ள, இந்த சிக்கன் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுக்க, "இல்ல இல்லங்க எனக்கு சிக்கன்லாம் வேண்டான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான்.
இப்ப ஹீரோ வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது எதுக்காக நைட் ஷிஃப்ட் பாக்குற? இந்த குழந்தையோட அப்பாவோட நம்பர் குடு. அவன கால் பண்ணி உன்ன வீட்டுக்கு கூட்டு போக சொல்றேன்னு சொல்ல, இவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இந்த ஃபெங்க பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அப்பா நான் தான் சொல்ல, "என்னது நீயா? இவன் சொல்றது உண்மையா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, அவளும் ஆமான்னு மண்டையாடுறா. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எல்லாம் புருஷனா இருக்க, லாயக்கே இல்லாதவன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கோவமா வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பயங்கர டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்க. பாஸ் உடனே அவன வேலைய விட்டு தூக்குறேன். அவனால தானே நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்ல, டேய் இங்க பாரு பிரெக்னென்ட்டா இருக்க பொண்ணுங்க நம்ம கம்பெனில வேலை பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பொருள், நியூட்ரிஷன் அப்படின்னு எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்ல, "என்னது நீங்க பார்த்துக்க போறீங்களான்னு?" அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட அங்கிள், ஆன்டி 2 பேரும் வந்து அவளோட கம்பெனிக்கு வெளிய நின்னு கத்திட்டு இருக்காங்க. இவ எந்த இடத்துல வேலை பார்க்குறா அப்படின்றத கண்டுபிடிச்சுடுறாங்க. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "என் பொண்ண பார்க்கணும், அவள வெளிய விடு. அவளுக்காக மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கோம். அவ கல்யாணத்துலேருந்து ஓடி வந்துட்டான்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவ கூட வேலை பார்க்குற இந்த பொண்ணு தான் வரா. இப்ப வந்து யார பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, "நாங்க ஜியாங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அவள வெளிய வர சொல்லுங்கன்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்க. உடனே கூப்பிடுறேன்னு" இவ பொய் சொல்லி ஹீரோயின வெளிய வர வைக்க, அவளும் வெளிய வந்தனா, இப்ப ஹீரோயின் வெளிய வந்த கையோட அவங்க ஆன்டி புடிச்சுக்கிறாங்க. "ஏன்டி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கல்யாணத்துல இருந்து தப்பிச்சிட்டியா? இன்னைக்கு நீ செத்த வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின ஒரு பைத்தியக்காரனுக்கு தான் கட்டி வைக்கிறாங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அவளோட பிரச்சனை நமக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து, "இந்த பைத்தியக்காரன் கூட தான் நீ ஒண்ணு சேர்ந்து ஆகணும்" அப்படின்னு சொல்லி அவள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "சார் இன்னைக்கு அந்த பொண்ணு வேலைக்கே வரல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வேலைக்கு வரலையா? ஏன் லீவ் போட்டாளா? ஆனா லீவுன்றத என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையேன்னு" ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, "சார் நான் ஜியாங்க பார்த்தேன். அவ வெளிய டேட்டுக்காக போயிருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவால அத நம்பவே முடியல. இந்த சைடு உங்க அங்கிள் ஆண்டி பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு இவன் கூட நீ ஒண்ணு சேர்ந்துட்டன்னா, இவன தானே கல்யாணம் பண்ணி ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவ போன்ல உள்ள லொகேஷன வச்சு, அவ இந்த ஹோட்டல்ல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறான். இவன் எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு போணும்? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஹீரோ அவள பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் "நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். என்ன விட்டுருங்கன்னு" கெஞ்சிட்டு இருக்கா. இவன் இப்படி கெஞ்சினோன அவங்கள பாத்தீங்கன்னா, "என்னது பிரெக்னென்ட்டா இருக்கியா? ஏன்டி வீட்ட விட்டு ஓடி வந்து 1½ மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள பிரெக்னென்ட்டா? கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வா. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு இவன கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் 5,00,000 பணம் தருவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. என்ன விட்டுருங்கன்னு இவங்க அவங்கள தள்ளி விட்டுட்டு, அந்த இடத்த விட்டு வெளிய ஓடி வந்துட்டு இருக்கா. இப்ப ஹிரண் இப்படி ஓடி வந்து இன்னொரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. அந்த ரூம்குள்ளயும் அவங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "என்கிட்ட வந்தீங்கன்னா இங்க இருந்து கீழ குதிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஜன்னல் பக்கமா நின்னுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறான். இவன் எதுக்காக ஜன்னல் கிட்ட நிக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோ இறங்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. இவ மாடியில இருந்து கீழ குதிச்சிடுறா. அத பார்த்த உடனே ஹீரோ வந்து அவள காப்பாத்திடுறான். இப்ப ஹீரோ இவள இப்படி காப்பாத்திட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, "யார்யா நீ? இவள வந்து காப்பாத்துற? இவள கூட்டிட்டு போகணும்னா ரூ. 5,00,000 பணத்த குடுத்துட்டு கூட்டிட்டு போன்னு" சொல்ல, "பணம் தானே வேணும், குடுத்துட்டா போச்சுன்னு" சொல்லி ஹீரோங்களோட ஆளுங்கள விட்டு அவங்களுக்கு குடுக்க வேண்டியத குடுங்கன்னு சொல்லிட்டு போக, ஹீரோவோட ஆளுங்க அவங்கள அடி வெளுத்து கட்டிர்றாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ இவள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர, இவள பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக ரொம்ப தேங்க்யூ. நீங்க காப்பாத்தலன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியலன்னு" சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும். இதுக்கப்புறம் என் பெர்மிஷன் இல்லாம நீ கம்பெனிய விட்டு வெளியவே வரக்கூடாது தெரியுமா? ஏன்னா என்னோட எம்ப்ளாய பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஃபெங்கு தான் வரான். இப்ப இந்த ஃபெங்க பார்த்த உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு, "உன்னால உன் குழந்தையையும் உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவளையும் பாத்துக்க முடியாதுன்னு" சொல்ல, "ஐயோ பாஸ் இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்ல. அவர எதுவும் சொல்லாதீங்க. அவர விட்டுருங்கன்னு" சொல்ல, "நீ இவன காப்பாத்துறதுக்காக என்கிட்ட பேசுறியான்னு" ஹீரோ கோவத்துல அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவளோட வேலைக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா, அவ புதுசா டிசைன் பண்ண டிசைன எடுத்துட்டு வந்து அவங்க டிசைனிங் ஆஃபீசர் கிட்ட குடுக்க, அந்த டிசைன பார்த்தோனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. இப்ப இந்த பொண்ணுமே எடுத்துட்டு வந்து டிசைன குடுக்க, ஆனா அவளோட டிசைன் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. "நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் எடுத்து பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு டிசைனிங்க பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு இந்த செங்கு பார்த்தீங்கன்னா, ஹிரண்காக சுடு தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். "இந்தா இந்த சுடு தண்ணி குடி. வேற எது வேணாலும் என்கிட்ட கேளு. நீ தனியா எந்த வேலையும் பார்க்காதன்னு" சொல்லிட்டு இருக்க. இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹிரண் அங்க உள்ள துணிய தூக்கலான்னு போக, "நானே பார்த்துக்கிறேன்னு" அவன் தூக்கி வச்சுட்டு இருக்க. அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் பார்த்த உடனே, இதெல்லாம் ஒரு ஹெல்ப்ன்னு அவனுக்கு போய் தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கா பாரு. நம்ம பண்ணதெல்லாம் அவளுக்கு ஹெல்ப்பா தெரியாதான்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த டிசைனிங் ஆஃபீசர் வந்து, "ஜியாங் வரைஞ்ச டிசைன்னால நமக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால ஜியாங்க்கு நான் புதுசா ரிவார்ட் குடுக்கலான்னு இருக்கேன்னு" அவள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர பொறாம வந்துட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு, அவ ஹீரோவ பார்க்க தான் போறா. இப்ப அவ ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்றதுனால தான் எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யாரு ஹெல்ப் பண்ணா? நீ வரைஞ்ச டிசைன் நம்ம கிளையன்ட்டுக்கு பிடிச்சிருந்தது. அதனால ப்ராஜெக்ட் குடுத்தாரு. நான் ஒண்ணும் உனக்கு ஹெல்ப் பண்ணலையே."
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எதுனாலும் என்கிட்ட தயங்காம கேளு. நான் பாத்துக்கிறேன். இனிமே உன் லைஃப்ல எதுக்காகவும் நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி, இவ கிஸ் பண்ற மாரி கிட்ட போயிட்டு இருக்க. பாஸ் தள்ளி போங்க. கிட்ட வராதீங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு இவ வீட்டுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா இவளுக்காக ஒரு ரிவார்ட் இருக்கதா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த ரிவார்ட் வேற ஒண்ணும் கிடையாது. இவ தங்கியிருக்க இடத்த ஹீரோ சூப்பரா ரெடி பண்ணியிருக்கான். இப்ப அவளுக்குன்னே தனி பாத்ரூமு, தனி பெட்ரூம்னு எல்லாமே பார்க்க ஹை கிளாஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்க. அத பார்த்தவுனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இவங்க எல்லாரும் காமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ரூம்ல 6 பேர் 7 பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஆனா இவளுக்காக ஹீரோ ஸ்பெஷலா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கான். பார்த்தா அந்த இடத்துல பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுங்க யூஸ் பண்ற எல்லா பொருளுமே இருக்கு. எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறா. "ஏய் இந்த பொருள் எல்லாம் சூப்பரா இருக்குடி. உனக்காக பாஸ் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. எல்லாமே உன் டிசைன்க்காக தான்" சொல்லி இப்ப அவ பெட்ட பார்க்குறா. இந்த பெட்டு கூட புசு புசுன்னு சூப்பரா இருக்குன்னு அவ பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல ஹீரோயின்க்காக தனி ஃப்ரிட்ஜ்ன்னு எல்லாமே வாங்கி வச்சுட்டு இருக்க. அதெல்லாம் இந்த பொண்ணு பார்த்த உடனே பொறாமப்பட்டுட்டு இருக்கா. இவளுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது. இவள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃபெங்கு பார்த்தீங்கன்னா, "உனக்காக நான் நெறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு" அப்படின்னு சொல்லி இவன் டேட்ஸ், நட்ஸ்ன்னு நெறைய பொருள் வாங்கிட்டு வந்து குடுக்க, அத பார்த்த உடனே இவளுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "எனக்கு இந்த பொருள்லாம் வேண்டாம் எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்த உடனே ஃபெங்கு காண்டாயிடுறான். "என்ன இவ இப்படி போயிட்டா? இவளுக்காக நான் இவ்ளோ விஷயம் பண்ணியும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாளே" அப்படின்ற மாரி அவன் முழிச்சுட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த இதுக்கு ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்டும் வராங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்காகவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் மட்டும் சாப்பிடாம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ அவளுக்காக ஸ்பெஷலா கேக் எடுத்துட்டு போறான். இந்த கேக் உனக்காக தான். எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க. ஆனா நீ மட்டும் வராம இருக்க. அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன்னு இவன் கேக் எடுத்து ஊட்டி விட, இவளும் அத சாப்பிடுறா. இப்ப அவ இப்படி சாப்பிட்ட உடனே டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "போதும் போதும் நான் போய் அவங்க கூடவே சாப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்க. அத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ எதுக்காக என்ன அவாய்ட் பண்றா? எனக்கு ஒண்ணும் புரியலையே! அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்கான். இப்போ ஈவ்னிங் ஆகுது. ஈவ்னிங் ஒர்க்க முடிச்சு எல்லாரும் போகலான்னு பார்த்தா எல்லாரும் கேம் விளையாடுறதுக்காக போறாங்க. இப்ப அந்த கேம் விளையாடுறதுக்காக எல்லாரும் ஜோடி ஜோடியா பைக்ல போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஃபெங்கு கூட தான் போறா. இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, அந்த இடத்துல இந்த ஃபெங்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்க. "இந்தா நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு" ஃபெங்கு சொல்லிட்டு அவளுக்கும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்க. இவளும் அத கத்துட்டு இருக்கா. இப்ப இவங்கலாம் இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோவும் இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்தவுடனே, "ஏய் நம்ம பாஸும் அங்க தான் இருக்காரு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோ பக்கம் போக, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் உனக்கு சொல்லி தரேன் கிட்ட வான்னு" சொல்லி ஹீரோயின கூப்பிட்டு வச்சு ஹீரோ சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி சொல்லிக் குடுத்துட்டு இருக்க, ரொம்ப குனிஞ்சதுனால இவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. இப்ப அவ லைட்டா வயிறு வலிக்கிற மாரி இருக்குன்னு சொல்ல, ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவன் இப்படி தூக்கிட்டு போறத பார்த்தவொன்னே ஃபெங்குக்கும் ஒரே பொறாமையா இருக்கு. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்காவது அவ எனக்கு தான் சொந்தமாவா? கண்டிப்பா அவள யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன்னு இவன் அவனோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு அவனோட கார்ல தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்கேன். உனக்காக தான் இந்த ஜூஸ்லாம்" அப்படின்னு சொல்ல, "பாஸ் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு" ஹீரோயின் சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே, "ஏன் இப்படி சொல்ற? இந்த மாரி நீ சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு நைட் நடந்தத நான் மறக்கவே இல்லன்னு" சொல்லி ஹீரோ அவள பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட், "ஐயோ! இவங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு நேரமே இல்லையா?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் கிளம்புறேன் பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு இறங்கி அவ வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ ஹாஸ்டலுக்குள்ள போறத இந்த பொண்ணு பார்த்த உடனே, "இவ எப்படி நம்ம பாஸோட கார்ல? கண்டிப்பா இவள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு அவ காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "பாஸ் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அப்புறம் எப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்ல, "என்னன்னு எனக்கு தெரியல. அவ மேல எனக்கு தனி காதல் இருக்கு. அவள பார்க்கும்போது என்னால என்ன கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "என்னது வித்தியாசமான காதலா இருக்கேன்னு" அவன் முழிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "வர வர நீ வேலை நல்லா பார்க்குற. அதனால உனக்கு இம்போர்ட்டட் மிஷின குடுக்குறோம். இது புது மிஷின். இதுல இனிமே வேலை பாருன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரின்னு வேலை பார்க்குறா. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மிஷின் இவ கையில குத்திடுது. பார்த்தா ஹீரோயினோட கையில நெறைய ரத்தம் வந்துட்டு இருக்க. ஆந்தியத்துக்கு அந்த பொண்ணு வந்து, "நல்லா வேலை பார்க்குறேன்னு புது மிஷின குடுத்து அத இப்படி உடைச்சு வச்சிருக்கியே, அறிவு இருக்காடின்னு" ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் எதுவும் பண்ணல. என்ன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "என்ன விட்டுருங்க? அதோட ஒர்த் ரூ. 1,00,000 இருக்கும். அதுக்கான காச நீ குடுத்து தான் ஆகணும். இன்னும் 3 நாள்ல அதுக்கான பணத்த தரலன்னா, உன்ன வேலைய விட்டு தூக்கிருவோம்ன்னு" சொல்லிட்டு, இப்ப அவ ஹீரோயின பிடிச்சு மிரட்டிட்டு இருக்க. இந்த சைடு அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட் வா ஹாஸ்பிட்டல் போலாம். உன் கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு பாருன்னு" இவள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். "சார் அந்த பொண்ணு புது மிஷின உடைச்சுட்டா. அதனால அவங்க லீடர் காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்கன்னு" சொல்ல, "காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்களா? அதெல்லாம் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ. எந்த பிரச்சனையும் அவளுக்கு வரக்கூடாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு இந்நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு கையில அடிபட்டுருக்குன்னு" சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான்.
இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல நெறைய கூட்டம் இருக்கு. அத பார்த்து இவன் முழிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த நர்ஸ் வந்து ஹீரோயின கூப்பிடுறாங்க. "மேடம் நீங்க லைன்ல எல்லாம் நிக்க வேணாம். உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போய் அவ கையில உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. என்னால அத நம்பவே முடியல. "சரி என் கையில உள்ள காயம் சரியாயிருமா? வேலைக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கண்டிப்பா வேலைக்கு போலான்னு" இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "மேடம் இந்த இடத்துல பிரசவம் பார்க்கறதுக்கு எவ்வளவு செலவாகும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ! இங்கேயா? இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சில லக்கி ஆஃபர்லாம் இருக்கு மேம். இதுல பிரசவம் பார்க்கறதுக்காக வெறும் ரூ. 10 தான் வாங்கிக்கிறோம். அதுல நீங்களும் செலக்ட் ஆயிருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்லே நீங்க டெலிவரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க." இவங்க சொல்ற எதையும் ஹீரோயினால நம்ப கூட முடியல. இப்ப அவ டாக்டர்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய வர, அந்த இடத்துல இந்த ஃபெங்கு தான் இருக்கான். இப்ப ஃபெங்கு வந்து, "உனக்கு கையில அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு? இந்தா என்னோட கால்ல 30,000 தான் இருக்கு. இந்த பணத்த வச்சுக்க. இதுக்கு மேல ஏதாவது எமர்ஜென்சினா கேளுன்னு" சொல்லிட்டு இருக்க. "இல்ல, இல்ல எனக்கு வேண்டாம்" அப்படின்னு இவ சொல்லிர்றா. "ஏன்னா இப்படி சொல்ட்ட? ஒழுங்கா அந்த பணத்த வச்சுக்கோன்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன பார்த்துக்கிறேன்னு இவ இந்த இடத்த விட்டு வந்துர்றா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஒரு பொண்ண தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் ஹீரோவோட ஃபியான்சி. இப்ப அந்த பொண்ணு அந்த லீடர் கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, அவ வயித்துல இருக்க குழந்தைய சீக்கிரம் நீ அழிச்சே ஆகணும்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க. அடுத்த தடவ கண்டிப்பா பண்ணிர்றேன்னு" இவ சொல்றா. என்னடான்னு பார்த்தா, அவ வயித்துல இருக்கிறது ஹீரோவோட குழந்தை தான்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவ பாக்க ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து டாக்குமெண்ட்ட குடுத்துட்டு போகலான்னு பாக்க, "எங்க போக பாக்குற? என்கிட்ட எதுவும் சொல்லலையா? உன் கையில அடிபட்டிருக்கு. இந்த விஷயத்த பத்தி எதுவும் பேசாம போற" அப்படின்னு சொல்ல, "மிஷின உடைச்சது உண்மதான். அதுக்காக என்ன வேலைய விட்டு அனுப்பிச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சம்பளத்துல இருந்து காம்பன்சேஷன் குடுத்துர்றேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, "காம்பன்சேஷனா நீ பணம்லாம் குடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா வேற ஒண்ணு வேணும்னு" அவள கிஸ் பண்ற மாரி போக, இப்ப இந்த இடத்துக்கு அந்த லீடர் தான் வரா. அவ வர்றத பார்த்த உடனே ஹீரோயின் அங்க உள்ள டேபிள்ல ஒளிஞ்சிட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, "சார் அந்த ஜியாங் பொண்ணு ரொம்ப மோசம். மிஷின உடைச்சது மட்டும் இல்லாம ரொம்ப திமிரா பேசுறா. அவள கம்பெனி விட்டு அனுப்பியே ஆகணும்னு" சொல்ல, "சரி அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். என் ரூமுக்குள்ள வரும்போது கதவ தட்டாம வராத. இந்த ரூம விட்டு வெளிய போன்னு" சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு வெளிய போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயின் வெளிய வரா. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த பணத்த காம்பன்சேஷனா குடுத்துருன்னு" சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ. கொஞ்சம் கொஞ்சமா என் சேலரிலேருந்து இந்த பணத்த உங்களுக்கு குடுத்துர்றேன்னு" சொல்லிட்டு, இவன் இந்த பணத்த எடுக்கலான்னு பார்க்க, எங்க ஈஸியா பணத்த எடுத்துட்டு போக பார்க்குறேன்னு ஹீரோ கைய பிடிச்சிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு, "உனக்காக ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கிஸ் குடுத்தா 20%ன்னு" இவன் மறுபடியும் கிட்ட போக, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோயின் போயிட்டு, "இந்தாங்க நீங்க கேட்ட பணம். என்ன வேலைய விட்டெல்லாம் அனுப்பிச்சிடாதீங்கன்னு" சொல்ல, இவன் அந்த பணத்த தூக்கி கீழ போட்டு, "இவ்ளோ பணம் உனக்கு எங்க இருந்துடி வந்துச்சு? யார்கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்த? இல்ல யார்கிட்ட இருந்து திருடிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "இனிமே யாரும் எதுக்காகவும் இந்த இடத்துல சண்டை போடக்கூடாது. நீங்க இந்த பொருளாவது உடைச்சிட்டீங்கன்னா, அதுக்காக கவலைப்பட வேண்டாம். அது எல்லாத்தையும் கம்பெனியே ஏத்துக்கும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாகிருது. இப்ப இந்த சைடு இந்த விஷயத்த போய் அந்த பொண்ணு ஹீரோவோட ஃபியான்சி கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு செம காண்டாயிர்றா. ஒரு விஷயம் கூட ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு அவளுக்கு ஒரு அறைய போட, "கவலைப்படாதீங்க அடுத்த தடவ நல்லபடியா பண்றேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அவளோட ரூம்ல நெருப்பு பத்திக்குது. எல்லாமே இந்த லீடரோட வேலை தான். இப்ப அவன் நெருப்ப பத்த வச்சு விட்டுட்டு வெளிய வந்து நின்னுட்டு இருக்கா. அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் அலறி ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது. "சார் நம்ம எம்ப்ளாயீஸ் தங்கியிருக்க ஹாஸ்டல்ல நெருப்பு பத்திக்கிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்க்குறான். பார்த்தா எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவள மட்டும் காணோம். இந்த சைடு ஹீரோயின் குளிச்சுட்டு வெளிய வந்து பார்த்தா ஒரே புகையா இருக்கு. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, ஒரு துணிய எடுத்து முகத்த மறைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அவளால சுத்தமா போக முடியல. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அவள மட்டும் காணோம் தள்ளி போடா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள காப்பாத்துறதுக்காக உள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஹீரோயின காப்பாத்தி வெளிய கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவள வெளிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இந்த ஃபெங்குமே வந்துடுறான். இப்ப இந்த ஃபெங்கு வந்து, "ஜியாங் நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன்னால அவள காப்பாத்த முடியலன்னா எதுக்காக அவ கூட இருக்க? உன் குழந்தையெல்லாம் அவ சுமக்கவே கூடாதுன்னு இவன் திட்டிட்டு இருக்க. என்னங்க இந்த குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இந்த குழந்தையோட அப்பா அவர் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்னது குழந்தையோட அப்பா அவர் இல்லையா? அப்ப யாரு?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "அவரு என்ன விட்டுட்டு ஃபாரின்க்கு போயிட்டாருன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவள கூட்டிட்டு வந்து வீட்ல உட்கார வச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ வீட்ல வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, "மேடம் இது எல்லாமே உங்களுக்காக தான் சாப்பிட்டு பாருங்கன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ அவளுக்காக ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரூட்ஸ சாப்பிட்டு, "இது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூன்னு" சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, இனிமே அந்த ஃபேக்டரியில தங்குறது உனக்கு சேஃப் கிடையாது. இனிமே நீ இங்கேயே தங்கு. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட்டா இருக்க. உன் குழந்தைங்களையும் நல்லபடியா பார்த்துக்கன்னு" சொல்ல, "ஆனா நான் வேலைக்கு போறது எனக்கு ரொம்ப முக்கியமாச்சே. இங்க தங்குறது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளோட முகத்த தொடச்சு விடுறான். "உன் முகம் ஃபுல்லா ஒரே அழுக்கா இருக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்து குடுக்க, அவளும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வேலைக்காரங்க மாரி ட்ரெஸ்லாம் போட்டு, இவ ஹீரோக்காக சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். "என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு வர கெஸ்ட்ட இப்படிதான் நடத்துவியான்னு?" அங்க உள்ள எல்லாரையும் பிடிச்சு திட்டிட்டு இருக்க. அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. நான் தான் சமைக்கிறதா சொன்னேன். உங்க வீட்ல வேலை பார்த்து பாதி கடன அடைக்கலாம்ல. அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வான்னு சொல்ல, இவள ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இப்ப ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ கம்பெனிக்கு வராம இருக்கிறது தான் நல்லது. இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுன்னு" சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். வேலைக்கு போனா தான் எனக்கும் ரிலாக்ஸா இருக்கும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் இந்த ஃபெங்கு பாத்தீங்கன்னா, அந்த லீடர் பொண்ண தான் பாக்குறான். இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "இதுல 1,000,000 பணம் இருக்கு. இந்த பணத்த வச்சுக்கிட்டு, அவள நீ ஏதாவது பண்ணணும். நீ அவ கூட ஒண்ணு சேர்ந்தே ஆகணும். நீ அப்படி ஒண்ணு சேர்ந்து அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இத விட நெறைய பணம் தருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, யோகா பண்ணிட்டு இருக்கா. யோகா பண்ணா உடம்புக்கு நல்லதுன்னு இவ பண்ணிட்டு இருக்க. அத ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பாத்துட்டு இருக்க, ஹீரோக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தவுடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு இந்த ஃபெங்கு தான் வரான். இப்ப இந்த ஃபெங்கு வந்து அந்த இடத்துல மயக்கம் வர்ற மாரி ஏதோ ஒரு பொருள வச்சுட்டு ஹீரோன பாத்து பேசிட்டு இருக்கான். "நீ யோகா பண்ணிட்டு இருக்கியா? உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க." "ஆமா, ஆமா. நான் பிராக்டிஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, "எங்க போக பாக்குற? நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். அந்த விஷயம் உனக்கு புரியலையான்னு" சொல்ல, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் கைய விடுங்கன்னு" ஹீரோயின் சொல்ல, "இல்ல, இல்ல. நான் சொல்றத பொறுமையா கேளு. நீ என் கூட ஒண்ணா இருந்தே ஆகணும். ஏன்னா நான் பணம் வாங்கிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆவது நீ என் கூட இருந்து தான் ஆகணும்னு" சொல்லி, இவன் ஹீரோயின கட்டாயப்படுத்தி அவ கூட ஒண்ணா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவள அடிச்சு போட்டுர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்துனதுக்கு அப்புறம், "அவன நான் இதுக்கப்புறம் இங்க பார்க்கவே கூடாது. அவன அடிச்சு தொரத்துங்கடான்னு" சொல்லிட்டு ஹீரோயின காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு அந்த புகை ஒரு மாரி வேலை செஞ்சுருச்சு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. கண்டிப்பா அடுத்த நாள் என்ன திட்டமாட்டான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு, ஹீரோவும் அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிர்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பாத்து, நாங்க 2 பேரும் நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டோமான்னு, இவ நைட்டு நடந்தத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ரெடி ஆயிட்டு கீழ வர, அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "குழந்தை நல்லபடியா இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு" அப்படின்னா, அவரு ஹீரோயின செக் பண்ணிட்டு போக, "ஓகே, ஓகே நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் ஒண்ணா ஆஃபீஸ் போலான்னு" சொல்ல, "நீங்க என் கூட வந்தீங்கன்னா, உங்களோட மான மரியாதை போயிரும். எல்லாரும் உங்கள பத்தி தப்பா பேசுவாங்க. நான் பஸ்லயே போய்க்கிறேன்னு" இவ கம்பெனிக்கு வந்தா, அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, யார் யாருக்கு எந்தெந்த கேம் தெரியுமோ அதுல பேர் குடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எக்ஸர்சைஸ் பண்றது நல்லதுன்னு டாக்டர் சொன்னாருன்னு, இவளும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டான்ஸ்ல பேர் குடுக்குறா. அது ஸ்லோவா ஆடுற டான்ஸ் தான். இப்ப அந்த டான்ஸ்ல பேர் குடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட டீமும் ஒண்ணா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவும் உட்கார்ந்து அது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். இப்ப அவங்க ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதுல பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ரன்னிங்ல பேர் குடுத்திருக்கதா இருக்கு. என்னடான்னு பார்த்தா, இவ அதுல பேரே குடுக்கல. அந்த பொண்ணு தான் வேணும்னே பேர மாத்தி குடுத்துட்டா. இப்ப அவளுங்க இப்படி சொன்ன உடனே, ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. குடுத்த பேர மறுபடியும் திரும்ப வாங்க முடியாது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஓடுறதுக்கு ஒத்துக்கிட்டு, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரன்னிங்ல ஓடி வந்துட்டு இருக்கா. அவ கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போறா. இத பார்த்த உடனே ஹீரோ வந்து அவள புடிச்சு வேகமா தூக்கிட்டு வந்து அவள ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வச்சுர்றான். இப்ப ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குன சந்தோஷத்துல அவ எல்லார் முன்னாடி ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே அந்த பொண்ணு செம காண்டாகிறா. இந்த சைடு ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, சாரி ஏதோ எக்ஸைட்மென்ட்ல கட்டி பிடிச்சிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வீட்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்காக தான் இந்த கேக்கு. இந்தா சாப்பிடுன்னு" சொல்லி அவளுக்காக ஊட்டி விட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல புது புது ட்ரெஸ்ஸா ஹீரோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். "இது எல்லாமே உனக்காக தான் லிமிட்டட் எடிஷன்னு" சொல்ல, "இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் நான் என் வாழ்க்கையிலே போட்டதில்ல. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கன்னு" சொல்ல, "ஏன் இப்படி சொல்ற? கண்டிப்பா நீ போட்டு தான் ஆகணும்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃபியான்ஸி தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அந்த லீடர் பொண்ண புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "உங்க அப்பாவோட ப்ரமோஷன மறந்து போயிட்டியா? இந்த தடவை நீ சொன்ன காரியத்த ஒழுங்கா செய்யல. நீ மட்டும் நான் சொன்னத செஞ்சேன்னா, அந்த ஃபேக்டரிக்கே நீ தான் ஓனர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் எனக்காக இன்னொரு வாய்ப்பு குடுங்கன்னு" கெஞ்ச, அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் வேலை பாத்துட்டு இருக்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, புதுசா கார்மெண்ட் பொருள்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க தான் தூக்கி வைக்கணும். பாத்து கவனமா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாத்தா அது எல்லாம் பயங்கர வெயிட்டா இருக்கும் போல. இப்ப ஹீரோயின் தூக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவ கால் ஸ்லிப் ஆகி கீழ விழ, அப்படியே வரிசையா அவ மேல எல்லாரும் விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்ததுல ஹீரோயினுக்கு வயிறு வலி ஏற்பட்டு அதே இடத்துல கத்திட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயின காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகல. குழந்தை நல்லபடியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா நீ இந்த மாரி வெயிட்டான பொருள் தூக்கிட்டு கீழ விழுந்தனா, இன்னொரு தடவ கண்டிப்பா என்னோட குழந்தைய காப்பாத்த முடியாதுன்னு" சொல்ல, "இன்னைக்கு என்ன காப்பாத்துனதுக்காக ரொம்ப தேங்க் யூ. ஆனா இனிமே இந்த மாரி நடக்காம பாத்துக்கிறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நீ இனிமே வேலைக்கே வராத. உன்ன வேலைய விட்டு நான் தூக்கிட்டேன்னு" ஹீரோ சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா.
இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இவன் மேல யார் யாரு விழுந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அவன் மேல போய் விழுந்தீங்க? யாரு சொல்லி விழுந்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க எதுவும் வேணும்னு பண்ணல. தெரியாம கால் தடுக்கி விழுந்துட்டோம்ன்னு சொல்ல, அப்ப யாரும் உண்மைய சொல்ல மாட்டீங்க. இவங்க எல்லாரையும் மூஞ்ச மூடி அடி வெளுத்து கட்டுங்கடான்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் சரின்னு சொல்லிடுறானுங்க. இப்ப ஹீரோ அவங்கள சமாளிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வரான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, இனிமே நீ வேலைக்குலாம் வர வேண்டாம். வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்தா அதுவே போதுன்னு" சொல்ல, "இல்லங்க, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "ஏன் வேலை முக்கியம்? நான் இருக்கும்போது நீ இந்த வேலைக்கு போகணும்னு அவசியமான்னு?" ஹீரோவுல கிஸ் பண்ற மாரி வர, இவ தடுத்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுதா. அடுத்த நாள் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கு புது டிசைனர் கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட தான் டிசைனர் இல்லையேன்னு சொல்ல, "நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா உட்கார்ந்து புதுசு புதுசா டிசைன் பண்ணிட்டு, அதே இடத்துல படுத்து தூங்கிட, இவ இப்படி தூங்கிட்டு இருக்கறத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். பார்த்தா 2 பேரும் ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, "எங்க போக பாக்குற? நீ போனன்னா எனக்கு ரொம்ப குளிரும். நீ பக்கத்துல இருந்தா தான் சூடா இருக்கு" அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "மெடிசின் சாப்பிடாம நீ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க. ஒழுங்கா மெடிசின சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுக்க, "நான் என்ன குழந்தையா? நானே சாப்பிட்டுக்கிறேன் விடுங்கன்னு" சொல்ல, "எனக்கு நீ குழந்தை தான். இத சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலைய பார்க்கணும்னு" ஹீரோவனோட வாயில இந்த மருந்த ஊத்திட்டு அவனே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பண்ண டிசைன எல்லார் முன்னாடியும் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு டிசைனர் பார்ட்டிக்கு தான் ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட டிசைன் திறமைய காமிச்சுட்டு இருக்க, ஹீரோயின் அவளோட டிசைன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, "உண்மையாவே உன்னோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்குமா" அப்படின்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா அவங்க ஃபியான்சியோட அம்மா தான். ஆனா அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப அவங்க வந்து, "உண்மையாவே உன்னோட டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்குமா. இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ திறமையா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" இவங்க ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருக்க, இவ ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இவ போனதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எங்கேயோ பார்த்த பொண்ணு மாரியே இருக்காளேன்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு அவள பத்தி சொல்றா. "அவ வயித்துல இருக்கிறது லூவோட குழந்தை தான். உங்க மருமகனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் முன்னாடியே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவ லூவோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கான்னு" சொல்ல, "ஆமா, எனக்கும் லூக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப அவ மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த குழந்தை பொறந்துட்டா எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்குமான்னே டவுட் தான்னு" சொல்ல, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அவள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு" இவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவங்க அம்மா ஹிரன பார்க்கறதுக்காக தான் போறாங்க. இப்ப அவங்க ஹிரன பார்த்து, "லூக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தைய நீ வயித்துல சுமந்துட்டு இருக்கியா? இந்த குழந்தை கண்டிப்பா பொறக்கக் கூடாது. இவ வயித்துல உள்ள குழந்தைய கொன்றுங்கன்னு" சொல்ல, "மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இது அவரோட குழந்தை கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா வேற ஆளு. நான் லூவ சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிரெக்னன்ட்டா தான் இருந்தேன்னு" சொல்லிட்டு இருக்க. "நீ உண்மையாவா சொல்றன்னு?" அவங்க கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப ஹிரன் பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய காப்பாத்த பொய் சொல்றது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்பவே என்ன சொல்றேன்னா, அவரு நான் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறத பார்த்து இங்க வேலைக்காரியா இருக்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. உண்மையாவே அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே நான் இவள தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கேனா? என்னால இத நம்பவே முடியலன்னு அவங்க யோசிச்சுட்டு, "இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா இருந்தா கண்டிப்பா உன்ன விட்டுருவேன். அப்படி இல்லன்னா உன்னையும் உன்னோட குழந்தைய கொன்றுவேன்னு" சொல்ல, "நான் உண்மைய தான் சொல்றேன்னு" இவ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு வெளிய வந்துர்றா. இவ வெளிய வந்ததுக்கு அப்புறம், "ஐயோ! என் குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்தா? என் குழந்தைய நான் தான் காப்பாத்தி ஆகணுன்ற" மாரி இவ யோசிச்சுட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இது அவரோட குழந்தை இல்லாட்டி 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, "நீ கவலைப்படாதம்மா. எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. எனக்குன்னு இருக்க ஒரே பொண்ணு நீ தான். உனக்கு எதுவும் ஆக நான் விடமாட்டேன்னு" சொல்லி அவங்க உங்க பொண்ண சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட கம்பெனில புது மேனேஜர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்ப இதுல ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹிரண் தான் அடுத்த மேனேஜர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண, அத பார்த்த உடனே இந்த லீடர் பொண்ணு செம ஷாக் ஆயிடுறா. "நான் தான் அடுத்த மேனேஜர் ஆக வேண்டியது. அத விட்டுட்டு இவளுக்கு எப்படி இந்த பதவிய குடுக்கலாம்? இவ உங்கள செட்யூஸ் பண்ணி தானே இந்த பதவிக்கு வந்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் ஒண்ணும் செட்யூஸ் பண்ணி வரல. என் சொந்த முயற்சியால வந்தேன்னு" ஹிரண் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயின பத்தி தப்பா பேசினோனே, அவ கூட வேலை பார்க்குற எல்லாரும் அவள போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அவள பத்தி இனிமே நீ கவலைப்படாத. இனிமே உன்னோட வேலையில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு" சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவளோட ரூமுக்குள்ள தான் விடுறான். ஹீரோயினுக்குன்னு தனியா ஒரு ரூம் குடுத்துட்டாங்க வேலை பார்க்குற இடத்துல. "இந்த இடம் தான் உன்னோட புது ரூம். இந்த இடத்துல வெறும் 5 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீ ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க.
அவளுக்கு அசிஸ்டண்டா ஹீரோ இன்னொரு பொண்ணையும் கூடவே போட்டிருக்கான். அந்த பொண்ணு பக்கத்திலே இருந்து ஹீரோயின பத்திரமா பாத்துட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோ அவனோட வேலைய பாத்துட்டு இருக்க. அவன பாக்க அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து அந்த பொண்ண பாத்துக்கிறதுக்காக ஸ்பெஷலா ஆளுங்கள எல்லாம் போட்டிருக்கீங்க. இவ்ளோ பாசமா அந்த பொண்ணு மேல அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தேவையில்லாம பேசாம இந்த இடத்த விட்டு போடான்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவன் ரூமுக்கு வர சொல்ல, அவளும் அந்த இடத்துக்கு வரா. வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே இருட்டா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த லைட்ட போட்டு விடுன்னு சொல்ல, ஹீரோயினும் போய் லைட் போட்டு விடுறா. இப்ப லைட் போட்டு விட்டு திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோவோட ஃபியான்சி தான் இருக்கா. இப்போ வந்து ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "இன்னும் 2 நாள்ல நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மென்ட் நடக்க போது. அதுக்கான ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ண என் கூட வாங்கன்னு" சொல்லி பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறத பார்த்த உடனே, "நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு" ஹீரோயின் போக பார்க்க, எங்க போக பார்க்குறேன்னு ஹீரோ தடுக்குறான். இத பார்த்த உடனே அந்த பொண்ணு ஹீரோவ பிடிச்சுட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 2 பேரும் பர்சனலா பேசும்போது இப்படி மத்தவங்க நிக்கிறது நல்லா இல்லன்னு சொல்ல, மன்னிச்சிடுங்க மேடம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட. இந்த சைடு இந்த பொண்ணு ஹீரோவ விடமாட்டேங்கிறா. இவ பண்றத பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அடியே என்ன விட்றி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபியான்சிய பார்க்க தான் வந்திருக்கா. இப்ப அவள பார்த்து இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். இந்த பொண்ணு ஜியாங் இருக்காளே, அந்த பொண்ணு காணாம போன ஜூ குடும்பத்தோட பொண்ணு மாரியே இருக்கா. யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இவ ஜூ குடும்பத்தோட வாரிசு கிடையாது. இவள தத்தெடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. இப்ப இவ இப்படி சொன்னவுனே அவள பார்த்தீங்கன்னா, "நீ ஏன் ரூமர கிளப்பிட்டு இருக்காத. கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பில்லன்னு" சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, "நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். அவளா இருக்குன்னு சொல்லல. முகச்சட கூட பார்க்க ஒரே மாரி இருக்குன்ட்டு" அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இவ அவளோட ஆளுகிட்ட என்ன சொன்னான்னா, அந்த ஜியாங் பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் கண்டுபிடிங்கன்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட புது புது டிசைன் எல்லாத்தையும் டிராயிங் பண்ணி, அது எல்லாத்தையும் அங்க உள்ள எல்லா கிளையன்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவ டிசைனிங்ல பெரிய ஆளாயிட்டா. இப்ப ஹீரோயின் கிட்ட வரிசையா வந்து எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. "மேடம் உங்களோட டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்கு" அப்படின்னு. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த சைடு இந்த பொண்ண தான் காட்டுறாங்க. அவனோட ஆள பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட டீட்டெயில் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். அந்த பொண்ணு குவான் கிராமத்த சேர்ந்தவ. ஆனா இவள வளர்த்துட்டு இருக்கிறது அவளோட சொந்த அம்மா, அப்பா கிடையாது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அவ ஜூ குடும்பத்தோட பொண்ணு தான் இருக்குன்னு சொல்ல, அத பார்த்தவுடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ச்சே! என் வாழ்க்கைக்கே ஆப்பு வைக்கிற மாரி இப்படி ஒருத்தி வந்துட்டாளா? இவள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். அவளால என் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் அவளோட கார்மெண்ட்ல வேலையெல்லாம் எப்படி நடக்குன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அங்கிள், ஆன்டி 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து, "ஏண்டி உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தா, அவன கட்டிக்காம நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டு வந்து என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டியா? அது மட்டும் இல்லாம உன் அங்கிள கூட ஒழுங்கா பார்த்துக்கலன்னு இவங்க அழுதுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்கன்னு" ஹீரோயின் சொல்ல, அவங்க அடங்குற மாரியே இல்ல. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின காப்பாத்திட்டு இருக்க. "மறுபடியும் அவள காப்பாத்துறதுக்காக வந்துட்டியா? அவ என்ன உன் பொண்டாட்டியா? எப்ப பிரச்சனைனாலும் அவள காப்பாத்த வந்துட்ட. அவள நீ அப்படி கூட்டிட்டு போறதுன்னா ₹5,00,000 பணம் கேட்டேன். அந்த பணத்தையும் நீ தரல. ஒழுங்கா பணத்த குடுத்துட்டு அவள கூட்டிட்டு போடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பிரச்சனை பண்ணுவீங்களான்னு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து புடிச்சிட்டு போங்கடான்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் அவங்க எல்லாரையும் அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லன்னு கேள்விப்பட்டேன். நான் போய் அவங்கள பார்க்கணும்னு சொல்ல, நான் கூட்டிட்டு போறேன்னு ஹீரோ ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரான். வந்து பார்த்தா அவங்க பாட்டி பெட்ல இருக்காங்க. இப்ப பாட்டிய பார்த்தவுனே இவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "நல்ல வேளைம்மா உனக்கு எதுவும் ஆகல. அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எல்லாமே உங்களால தான் பாட்டி. இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கே நீங்க தான் காரணம்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பொறுமையா பேசிட்டு இருக்கன்னு அவன் அந்த இடத்த விட்டு போறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் பாட்டி குழந்தைய பத்தி விசாரிக்கிறாங்க. "நீயும் அந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டியோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு, "ஆமா பாட்டி, அவர்தான் இந்த குழந்தையோட அப்பான்னு" ஹீரோயின் பொய் சொல்லிர்றா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு ரூம்குள்ள போயிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோவோட பாட்டியையும் அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. அவங்க வேணும்னே உடம்பு சரியில்லன்னு வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு, "ஏன்டா நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? என் குடும்பத்துக்கு வாரிசே வராதான்னு" இவங்க புலம்பிட்டு இருக்க. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா? இவங்கள திருத்தவே முடியாதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு, அவன் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் ஹீரோயின பாக்குறதுக்காக உள்ள வந்துட்டு, அவ கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப விட பாத்தீங்கன்னா, "எதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்ட விட்டு வெளிய போயிருவேன். என் குழந்தைங்க கூட சந்தோஷமா ஒரு வீட்ல வாழணும். அதுக்கு நெறைய பணம் வேணும்ல. அதுக்காக தான் நான் இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்னது வீட்ட விட்டு வெளிய போறியா? உண்மையாவே இந்த வீட்ட விட்டு வெளிய போக உனக்கு ஆசையான்னு?" கேட்க, "ஆமா, உங்களுக்கும் கல்யாணம் ஆக போது. நான் உங்க வீட்ல இருந்து உங்க 2 பேரோட வாழ்க்கையும் கெடுக்க விரும்பல. உங்கள விட்டு தள்ளி இருக்கறது தான் எனக்கு நல்லதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கு.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் அவள கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யாரு சொன்னா? நீ ஏன் ஏதாவது பேசிட்டு ஏதாவது நெனச்சுட்டு இருக்காத. இந்த வீட்ட விட்டு போறதுக்கு கண்டிப்பா நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவள கிஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம், அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, "அவளோட உண்மையான அம்மா, அப்பா யாருன்றத கண்டுபிடிச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல சார், கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு" இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவங்க பாட்டி ரூமுக்கு வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. அவள யாரோ கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஜூ குடும்பத்தோட வேல தான். இப்ப அவங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்தவுடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் தான் அவரோட வாழ்க்கைய விட்டு போறேன்னு சொல்ட்டேன்ல. அப்புறம் எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்னையும் என் குழந்தையும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, உன்னால என் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை. கண்டிப்பா இந்த தடவ உன்ன சும்மா விட மாட்டேன். அம்மா நீங்க அவள நம்பாதீங்கன்னு சொல்ல, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஜூஸ் மாரி இருக்கு. அத எடுத்து குடுத்து, கண்டிப்பா இத நீ குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த குழந்தை உன் வயித்துல வளரக்கூடாதுடி அப்படின்னு சொல்லி ஹீரோயின போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்தோனே ஹீரோயின் அந்த மருந்த எடுத்து அவங்க மூஞ்சிலயே ஊத்திர்றா. இவ இப்படி ஊத்துனோன, அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயின அரைஞ்சுட்டு உன்ன சும்மா விட மாட்டேன்டின்னு சொல்ல, என் காலாலே மிதிச்சு உன்ன கொல்றேன்னு, இவ ஷூ காலால ஹீரோயின மிதிக்கலான்னு வர, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்து அவள தள்ளி விட்டுட்டு ஹீரோயின காப்பாத்திர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர தூக்கி போட்டுட்டு, "உங்க பொண்ணையே நீங்க கொல்ல பாக்குறீங்களா? காணாம போன ஜூ குடும்பத்தோட பொண்ணு இவ தான்" அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட தூக்கி போட, அத பார்த்தோனே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிர்றாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் உங்க பொண்ணுக்கு நல்லாவே தெரியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவங்க சொன்னத கேட்ட உடனே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிர்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என் சொந்த அம்மாவே என்ன கொலை பண்ண வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், அவங்கள பாத்தீங்கன்னா, இவளுக்கு ஒரு அறைய போடுறாங்க. "எவ்வளவு தைரியம் இருந்தா, உன் சொந்த அக்காவையே இப்படி காயப்படுத்துவ?" அப்படின்னு சொல்ல, "அம்மா நான் எதுவும் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு" இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. "இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலயே முழிக்காதன்னு" அவங்க சொல்றாங்க. இப்ப அவள அங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம், இந்த சைடு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றன்னா, "அவ வயித்துல இருக்க குழந்தை யாரோடது அப்படின்றத டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடி. அது என்னோடதா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் பேசினத இந்த பொண்ணு கேட்டுர்றா. இவ அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்க தான் போறான். "உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன ஆகப் போகுதுன்னு" ஹீரோயின் சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவ நெத்தியில கிஸ் பண்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன்னையும் இந்த குழந்தைங்களையும் நான் கண்டிப்பா தனியா விட மாட்டேன். 2 பேரும் எனக்கு தான் சொந்தம். உங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்புன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். அதுல பார்த்தா அது ஹீரோவோட குழந்தை இல்லன்னு இருக்கு. எல்லாமே இவளோட வேலை தான். இவ தான் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட மாத்தி வச்சுட்டா. இப்ப இந்த சைடு ஹீரோவோட பாட்டி பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து கடல போட்டுட்டு இருக்காங்க. "எனக்கு ஒரு பேரன் இருக்காமா, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாமா" அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ வந்துடுறான். "இவன் தான் என்னோட பேரன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. அவ கூட நான் என்னமோ பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா? உன் வேலைய பாத்துட்டு போன்னு" இவங்க சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுது. அத பாத்த உடனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி நான் அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு சொல்ல, இவங்களுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாயிருது. அப்போ வயித்துல உள்ளது நம்ம குடும்பத்தோட வாரிசாச்சே அப்படின்ற மாரி பாட்டி பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி டென்ஷனா நின்னுட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 3 குழந்தைங்க நல்லபடியா பொறந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அத பார்த்த உடனே பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா ஹீரோவோட முகத்துல மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்கான். இப்ப பாட்டி குழந்தைங்கள பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, "டேய் சின்ன வயசுல உன்ன பார்த்த மாரியே இருக்கு. அந்த பர்த் மார்க் கூட பார்க்க உன்ன மாரியே இருக்குடான்னு" சொல்ல, எந்த பர்த் மார்க் பத்தி பேசுறீங்கன்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப பாட்டி இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு டவுட் வந்து, "டேய் மறுபடியும் போய் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வான்னு" சொல்ல, அவனும் போய் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்தா அது அவனோட குழந்தை தான் இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ பயங்கர சந்தோஷமாயிட்டு இருக்க. இந்த பக்கம் பாட்டி பார்த்தீங்கன்னா, "என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு 3 பேர குழந்தைங்க பொறந்திருக்காங்க. அந்த சந்தோஷத்துல 50% சரனா நான் என்னோட மருமக பேருக்கு எழுதி வைக்க போறேன்னு" சொல்ல, "அதெல்லாம் எதுவும் வேணாம் பாட்டின்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதும்மா. 3 தலைமுறைக்கு தேவையான குழந்தைங்கள இப்பயே பெத்து குடுத்துட்டேன்னு" இவங்க சந்தோஷப்பட்டுட்டு, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "பேர குழந்தைங்க பிறந்த சந்தோஷத்த நான் செலிப்ரேட் பண்ண போறேன். மருமகளையும், குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கன்னு" சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோ, ஹீரோயின் கூட ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா இந்த உண்மைய நான் ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா நான் சொல்லல. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ட்ரெயின்ல ஒண்ணா இருக்கும்போது, எனக்கு மயக்க மருந்து குடுத்துட்டாங்க. அதனால தான் நான் உங்க கூட ஒண்ணா இருந்தேன்னு" இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. "இத ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தா, இது நம்மளோட குழந்தைன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன். ஏன் இப்படி பண்ணாம விட்டுட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா இந்த குழந்தைக்கு ஆபத்து அதிகமா இருந்துச்சு. அதனால தான் நான் வெளிய சொல்லலன்னு" ஹீரோயின் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, "இதுக்கப்புறம் உனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது. உன்னையும் நம்மளோட குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப இந்த
சைடு ஹீரோ ஹீரோயின பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜூ குடும்பத்தோட பொண்ண பார்க்க தான் வரான். இப்ப அவள புடிச்சிட்டு வந்து, "எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட்ட நீ மாத்தி வச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எல்லாத்துக்கும் காரணம் நான் உன் மேல வச்சிருக்க காதல் தான். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறதா என் மனசுல சின்ன வயசுல இருந்தே பதிஞ்சிருச்சு. அத விட்டுட்டு நீ இன்னொரு பொண்ணு கூட இருக்கன்னு தெரிஞ்சா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்னு?" இவ பேசிட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "இன்னொரு தடவ மேடம பத்தி ஏதாவது பேசுனேன்னா அவ்வளதான். மேடம சாரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இனிமே நீ ஜீரோக்கு சமம்." அப்படின்னு அவள புடிச்சு திட்டி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவ இந்த கம்பெனிக்குள்ள வந்ததுலேருந்து அவ வயித்துல உள்ள குழந்தைய நீ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க. சோ அதுக்கான பலன நீ அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்காக கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன். இவள புடிச்சிட்டு போய் ஜெயில்ல போடுங்கடான்னு" சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவள அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த சைடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்கா. "என்ன இந்த ட்ரெஸ் எனக்கு பத்த மாட்டேங்குது. ஒருவேளை வெயிட் போட்டேனோ?" அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸ சரி பண்ணி விடுறான். இவன் இப்படி சரி பண்ணி விட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் இப்படி வெட்கப்படுற? அதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுதே. இன்னைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அந்த விஷயத்த மறந்துறாதன்னு" சொல்ல, "நான் மறக்கல. நான் போய் குழந்தைங்கள பாக்குறேன்னு" இவ போக பாக்க, "எங்க போக பாக்குற? குழந்தைங்கள பாத்துக்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன பாத்துக்க தான் ஆள் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் வரான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான். இப்ப இந்த பார்ட்டிக்கு வந்து எல்லார் முன்னாடியும் ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ண, இவளும் அந்த ப்ரொபோசல சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள பலூன் எல்லாத்தையும் ஊதி ஊதி, இந்த ஆள பலூன் ஊத வச்சு என் வாய வெடிக்க வச்சுருவா போலயே! இதனால வாய் வலிய தாங்கவே முடியலன்னு இவ புலம்பிட்டு இருக்க, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண உடனே இவள பார்த்தீங்கன்னா, எனக்கும் உங்க கூட ஒண்ணா சேர்ந்து வாழ சம்மதம்ன்னு சொல்ல, ஹீரோ சந்தோஷத்துல அவள தூக்கி சுத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.